ஆண்டவரின் அருள்வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு. தந்தையும் அவரது சிறு வயது மகளும் நடந்து கொண்டிருந்தார்கள். காட்டின் வழியாக ஒரு சிற்றாறு குறுக்கிட்டது. இருவரும் கடக்க முற்பட்டார்கள். சிறுமி தந்தையின் கரங்களை பற்றி கடக்க முற்பட்டாள். திடீரென்று சிறுமி சொன்னால், அப்பா, நான் உங்கள் கைகளை பிடிப்பதை விட நீங்கள் என் கைகளை பிடியுங்கள். அப்பா கேட்டான், மகளே, 2-3 தானே, நான் உன் கரம் பிடிப்பதும் நீ என் கரம் பிடித்திருப்பதும் பாதுகாப்பானது தானே. மகள் சொன்னால், அப்பா, நான் உங்கள் கரத்தை பிடித்தால் சுழன்று வரும் தண்ணீரை பார்த்து பயந்து கைகளை விட்டு விடுவேன். நீங்கள் என் கரத்தை பற்றினால் இறுக்கமாக பற்றி கொள்வீர்கள். எதுவும் என்னை பயமுறுத்தாது. வீடு ஒன்று எரிந்து கொண்டிருந்தது. பெற்றோர்கள் வெளியே ஓடி வந்து விட்டார்கள். பிறகுதான் நினைவுக்கு வருகிறது, மேல் மாடியில் சிறிய மகன் தூங்கிக் கொண்டிருக்கிறான். பெற்றோர்கள் வெளியே வந்து கத்துகிறார்கள், மகனே வெளியே வா என்று. தூக்க கலக்கத்தில் மகன் வெளியே வந்து, அப்பா, புகை மூட்டத்தில் எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை. அப்பா சொல்கிறார், உனக்கு நான் தெரியவில்லை, எனக்கு நீ சரியாக தெரிகிறாய். கண்களை மூடிக்கொண்டு குதித்து விடு. அப்பாவின் சொற்களை நம்பி மகன் கண்களை மூடிக்கொண்டு குதிக்கிறான். தகப்பன் தன் பிள்ளையை தாங்கிக் கொள்கிறான். இதுதான் கண்மூடித்தனமான நம்பிக்கை. பாசமுள்ள அன்பு இறைமக்களே, நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது யோசித்து பார்ப்போம். ஆழப்பட்டு இருக்கிறதா? எஸ்ஐயா 40வது அதிகாரம் 31வது வார்த்தை, ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்தவர்கள் உயர பறப்பார்கள், ஓடுவார்கள், நடப்பார்கள், களைப்படைய மாட்டார்கள். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்தவர்கள். நம்முடைய நம்பிக்கை எதன் மேல் இருக்கிறது? பணத்தின் மீதா? பொருளின் மீதா? நமது உடல் சக்தியின் மீதா? எதன் மீது நமது நம்பிக்கை இருக்கிறது? நான் அடிக்கடி சொல்லுகின்ற இறை வார்த்தை, உன் வழிகளை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிரு, அவர் உன் சார்பாக செயலாற்றுவார். அவர் உன் சார்பாக செயலாற்றுவார். ஆண்டவரையே நம்பியிரு, நலமானதை செய், உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். யாரை நம்புகிறோம்? எதை நம்புகிறோம் என்று யோசிப்போம். அந்த நூற்றுவ தலைவனைப் போல ஆண்டவர் சொன்ன ஒற்றை வார்த்தையை நம்பி அவன் பயணத்தை மேற்கொண்டான். யோசிப்போம், நம்பிக்கையோடு இருப்போம். ஆண்டவர் நம்மை என்றுமே கைவிட மாட்டார்.